என் பெயர் நந்தினி. வயது 25. வாழ்க்கையை பற்றி எனக்கு இருந்த மிகப்பெரிய ஆசை, என்னை நேசிக்கும் ஒரு கணவன், என்னை மகளாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு குடும்பம், பணம், வசதி, பெரிய வீடு என்று நான் ஒருபோதும் கனவு கண்டதில்லை. ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது, சாப்பிட்டியா என்று அக்கறையுடன் கேட்கும் ஒருவர் இருந்தால் போதும் என்று நினைத்தவள் நான். என் பெற்றோரும் அதே எண்ணத்தில்தான் இருந்தார்கள். நல்ல குடும்பம், நல்ல குணம், பொறுப்பான பையன் என்று பார்த்து விக்ரமை எனக்கு தேர்ந்தெடுத்தார்கள். விக்ரமை முதலில் பார்த்தபோது அவன் அதிகம் பேசவில்லை. ஆனால் அவனுடைய அமைதியான குணம், கண்களில் தெரிந்த நேர்மை, பெரியவர்களிடம் காட்டிய மரியாதை எல்லாமே எனக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின. இந்த மனிதனோடுதான் என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணம் தானாகவே வந்தது. திருமணம் நிச்சயமான பிறகு எங்களுடைய உரையாடல்கள் மிகவும் சாதாரணமாகத்தான் இருந்தன. தினமும் காலை ஒரு செய்தி, இரவு சில நிமிடங்கள் தொலைபேசி பேச்சு. அந்த சிறிய உரையாடல்களிலேயே அவன் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது எனக்கு பிடித்திருந்தது. திருமண நாள் வந்தது. உறவினர்கள், நாதஸ்வரம், சிரிப்பு, வாழ்த்துகள் என்று அந்த நாள் ஒரு திருவிழாவாகவே மாறியது. தாலி கட்டப்பட்ட அந்த நொடியிலிருந்து நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன். விக்ரமின் வீட்டிற்குள் முதல் முறையாக காலடி வைத்தபோது அந்த வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. பெரிய வீடு இல்லை, ஆனால் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தது. வீட்டில் விக்ரமும் அவனுடைய அம்மா கமலாவும் மட்டுமே இருந்தார்கள். கமலா என்னை மிகவும் அன்பாக வரவேற்றார். முதல் சில நாட்களில் எனக்கு பிடித்த உணவுகளை செய்து கொடுத்தார். வீட்டில் எந்த வேலையையும் செய்ய விடவில்லை. நீ இந்த வீட்டோட பழகிக்கோ, இவையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் என்று சிரித்து கொண்டே சொல்வார். அதை பார்த்த நான், எனக்கு நல்ல மாமியார் கிடைத்திருக்கிறார் என்று மனதிற்குள் மகிழ்ந்தேன். திருமணமான முதல் வாரம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களாக இருந்தது. விக்ரம் வேலை முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்து விடுவான். சில நாட்கள் கடற்கரைக்கு அழைத்து சென்றான். சில நாட்கள் கோவிலுக்கு போவோம். சில நாட்கள் மொட்டை மாடியில் அமர்ந்து காற்று வாங்கி கொண்டே எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். அந்த நாட்களில் நான் திருமணம் என்றால் இதுதான் என்று நம்ப ஆரம்பித்து விட்டேன். ஆனால் திருமணமாகி சரியாக ஒரு வாரம் முடிந்த பிறகு என் கவனத்தில் ஒரு சிறிய விஷயம் பட்டது. ஒவ்வொரு இரவும் சரியாக 11 மணிக்கு விக்ரம் அமைதியாக எழுந்து அறையை விட்டு வெளியே செல்வான். முதல் நாள் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2வது நாளும் அதேதான். 3வது நாளும் அதேதான். என் மனதில் ஒரு சிறிய கேள்வி பிறந்தது. ஒரு நாள் கேட்டேன், அம்மாவுக்கு பழைய தோள்பட்டை வலி, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த நேரத்தில் மருந்து எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுவேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவன் வெளியே சென்றான். அவன் சொன்னதில் எந்த பதற்றமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த அறைக்குள் இருப்பது மட்டும் எனக்கு புரியவில்லை. அதை பற்றி மாமியாரிடம் கேட்க நினைத்தேன். ஆனால் அவர் முகத்தில் எப்போதும் ஒரு அமைதியான சிரிப்பு மட்டுமே இருந்தது. ஒரு இரவு தண்ணீர் குடிக்க எழுந்தபோது அவருடைய அறை கதவு முழுமையாக மூடப்படாமல் இருந்தது. அறைக்குள்ளிருந்து மூலிகை எண்ணெயின் வாசனை வந்தது. நான் 2 அடிகள் முன்னே சென்றேன். கதவின் ஓரம் வழியே பார்த்தேன். அங்கே உள்ளே ஆடை குறைவாக கமலா இருந்தார். என் கணவர் தோள்பட்டையில் மருந்து எண்ணெயை பூசிக்கொண்டிருந்தார். நான் பார்த்த அதிர்ச்சியில் திரும்பினேன். வெளியே என் நிழலை பார்த்தது போல் திடீரென்று திரும்பினார் கமலா. அடுத்த நொடியே கதவு மெதுவாக மூடப்பட்டது. அந்த இரவிலிருந்து என் திருமண வாழ்க்கையில் முதல் முறையாக நிம்மதியை விட கேள்விகள்தான் அதிகமானது. அந்த இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. கதவு மூடப்பட்ட அந்த ஒரு சத்தம் மட்டும்
என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. நான் பார்த்தது சாதாரணமான ஒரு காட்சிதான். ஒரு மகன் உடல்நலக்குறைவு இருந்த தாய்க்கு மருந்து எண்ணெய் தடவி கொண்டிருந்தான். ஆனால் அதைவிட என் மனதை குழப்பியது நான் வந்ததை பார்த்தவுடன் கதவு மூடப்பட்ட விதம். ஏன் அவ்வளவு அவசரம்? அது உண்மையிலேயே தனிப்பட்ட விஷயமா, அல்லது நான் பார்க்கக்கூடாத நெருக்கம் ஏதாவது இருந்ததா? இந்த 2 கேள்விகளும் என் மனதில் பதில் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தன. மறுநாள் காலையில் எல்லாமே வழக்கம் போல இருந்தது. விக்ரம் அலுவலகத்திற்கு செல்ல தயாரானான். கமலா சமையலறையில் இருந்தார். இருவரின் முகத்திலும் எந்த பதற்றமும் இல்லை. நேற்று இரவு எதுவுமே நடக்காதது போல அவர்கள் இயல்பாக நடந்து கொண்டார்கள். அந்த இயல்புதான் எனக்கு இன்னும் அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அடுத்த சில நாட்களில் நான் வீட்டை அதிகமாக கவனிக்க ஆரம்பித்தேன். கமலா தனது மகனிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு விதமான உரிமை இருந்தது. விக்ரம் அலுவலகத்திலிருந்து 5 நிமிடம் தாமதமாக வந்தால் கூட அவர் வீட்டின் வாசலில் நின்று காத்திருப்பார். அவன் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முதலில் அவன் அவருடைய அறைக்குத்தான் செல்வான். அதற்கு பிறகுதான் எங்கள் அறைக்கு வருவான். முதலில் இதையெல்லாம் நான் தாய் மகன் பாசம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நாளுக்கு நாள் அது சாதாரண பாசத்தை விட அதிகமாக தோன்ற ஆரம்பித்தது. ஒரு மாலை விக்ரமிடம் நான் ஒரு யோசனை சொன்னேன். அலுவலகத்திற்கு அருகில் ஒரு வாடகை வீடு எடுத்துக்கொண்டால் அவனுக்கும் பயணம் குறையும், எனக்கும் வேலைக்கு செல்ல வசதியாக இருக்கும் என்று நினைத்தேன். அவன் உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக, அம்மாவை தனியா விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்று மட்டும் சொன்னான். அதற்கு மேல் நான் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த ஒரு பதில் என் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்று இரவு மீண்டும் அதே நேரம், அதே அறை, அதே பழக்கம். இந்த முறை நான் அவர்களை பார்க்கவில்லை. ஆனால் அந்த அறைக்குள்ளிருந்து மெல்லிய குரலில் பேசும் சத்தம் மட்டும் கேட்டது. என்ன பேசினார்கள் என்று தெளிவாக கேட்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அமைதியாகிவிட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்துதான் விக்ரம் வெளியே வந்தான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தது. அவன் கண்களில் ஏதோ சொல்ல முடியாத பாரமும் இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. என்னுடைய சந்தேகம் மட்டும் குறையவில்லை. அந்த வீட்டில் நான் ஒரு மருமகளாக இல்லாமல் யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்குள் தாமதமாக வந்த ஒரு அந்நியராக இருப்பது போல உணர ஆரம்பித்தேன். என்னை யாரும் வெறுக்கவில்லை, யாரும் திட்டமும் இல்லை, யாரும் துன்பப்படுத்தவில்லை. ஆனால் எனக்காக அந்த வீட்டில் ஒரு இடம் உருவாகவே இல்லை. ஒரு நாள் எதிர் வீட்டில் வசிக்கும் வயதான பாட்டி என்னை அழைத்தார். வழக்கமான பேச்சுகளுக்கு பிறகு திடீரென்று ஒரு கேள்வி கேட்டார். மகளே, நீ சந்தோஷமா இருக்கியா? நான் சிரித்து கொண்டே இருக்கேன் என்றேன். அவர் என் முகத்தை சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பிறகு மிகவும் மெதுவாக, இந்த வீட்டை பற்றி ஏதாவது தெரியணும்னா பழைய மேல்மாடி அறையை ஒரு நாள் பார்த்துட்டு வா என்று மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். அவர் ஏன் அப்படி சொன்னார்? மேல்மாடி அறையில் என்ன இருக்கிறது? அந்த அறைக்கும் ஒவ்வொரு இரவும் மூடப்படும் அந்த கதவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அந்த கேள்விகளுக்கான பதிலை தேட முடிவு செய்தேன். ஆனால் அந்த முடிவு என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. எதிர் வீட்டு பாட்டி சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. மேல்மாடி அறையை ஒரு நாள் பார்த்துட்டு வா. அந்த அறையில் என்ன இருக்கப் போகிறது?
ஏன் அதை பற்றி அவர் மட்டும் பேசினார்? ஏன் கமலா அத்தை அந்த அறையை பற்றி ஒருபோதும் சொல்லவில்லை? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடாமல் என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஒரு மதியம் விக்ரம் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். கமலா அத்தை கோவிலுக்கு சென்றிருந்தார். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. மெதுவாக படிக்கட்டில் ஏறி மேல் மாடிக்கு சென்றேன். அந்த அறை பல வருடங்களாக திறக்கப்படாதது போல இருந்தது. ஜன்னல்களில் தூசி, சுவரில் பழைய புகைப்படங்கள், ஒரு மூலையில் இரும்பு பெட்டி, அதற்குள் பழைய கோப்புகள், சில புகைப்படங்கள், ஒரு பழைய டைரி. அந்த டைரியில் விக்ரமின் அப்பாவின் கையெழுத்து இருந்தது. நான் ஒவ்வொரு பக்கமாக படிக்க ஆரம்பித்தேன். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருந்தது. ஒரு குழந்தை வளரும்போது ஒரு நாள் அவன் தனியாக வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வீட்டில் அது நடக்கவில்லை. வேறு எந்த விளக்கமும் இல்லை. சில பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. சில இடங்களில் எழுதியிருந்த வரிகள் மை பரவி அழிந்திருந்தது. அந்த டைரியை மூடிய போது எனக்கு எந்த உண்மையும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு சந்தேகம் மட்டும் இன்னும் ஆழமானது. அந்த இரவு முதன் முறையாக விக்ரமிடம் வெளிப்படையாக பேச முடிவு செய்தேன். அந்த வீட்டை விட்டு தனியாக வாழலாம் என்று மீண்டும் சொன்னேன். இந்த முறை அவன் முகத்தில் சிரிப்பு இல்லை. நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே இருந்தான். அவனுடைய அமைதியே அவன் மனதில் எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது என்பதனை சொல்லிக் கொண்டிருந்தது. அவன் என்னை நேசிக்கிறான், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் இந்த வீட்டை விட்டு வர தயாராக இல்லை என்பதும் எனக்கு புரிந்துவிட்டது. அடுத்த சில நாட்களில் கமலா அத்தை என்னிடம் மிகவும் அன்பாகவே நடந்து கொண்டார். ஆனால் நான் விக்ரமுடன் தனியாக பேசும் நேரங்கள் மட்டும் குறைய ஆரம்பித்தது. எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஒத்திவைக்கப்பட்டன. வெளியே செல்ல நினைத்தால் ஏதாவது ஒரு காரணம் வந்துவிடும். நான் விக்ரமுடன் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முயன்ற ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் எங்களுக்கு நடுவே எழுந்தது. அப்போது என் வாழ்க்கையில் மிகவும் கடினமான முடிவை எடுத்தேன். ஒருவரை வெறுத்து அல்ல, ஒருவரை குற்றவாளி என்று நினைத்தும் அல்ல. இந்த வீட்டில் நான் மனைவியாக வாழ முடியாது என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டேன். விக்ரமிடம் அமைதியாக விவாகரத்து பற்றி பேசினேன். அவன் என்னை தடுக்கவில்லை, சம்மதிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அமைதியாக தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான். அந்த அமைதிதான் எனக்கு எல்லா பதில்களையும் சொல்லிவிட்டது. சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் விவாகரத்து சட்டப்படி முடிந்தது. நான் வேறு ஊருக்கு சென்று புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அந்த வீட்டை பற்றி யாரிடமும் பேசவில்லை. யாராவது காரணம் கேட்டால் எங்களுடைய வாழ்க்கை பாதை வேறுபட்டது என்று மட்டும் சொல்லிவிடுவேன். ஒரு வருடம் கழித்து ஒரு வேலை காரணமாக அந்த ஊருக்கு போக நேர்ந்தது. என் மனம் விரும்பவில்லை. ஆனால் என் கார் தானாகவே அந்த தெருவை நோக்கி நகர்ந்தது. அந்த வீடு இன்னும் அப்படியே இருந்தது. அதே வாசல், அதே மல்லிகை செடி, அதே அமைதி. நான் சில நொடிகள் நின்று பார்த்தேன். அப்போது இரவு 11 மணி அடித்தது. வீட்டுக்குள் இருந்த ஒரு அறையின் கதவு மெதுவாக மூடப்பட்டது. அந்த அறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. அதற்கு பிறகு அந்த வீட்டில் என்ன நடந்தது? விக்ரம் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டானா? கமலா அத்தை மாறினாரா? அல்லது எல்லாமே பழையபடியே தொடர்ந்ததா? அந்த உண்மை எனக்கு தெரியவில்லை.
அந்த வீட்டுக்குள்ளேயே அது புதைந்து விட்டது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.